வணக்கம்ப்பா. வெல்கம் டு லெட்ஸ் கிளியர் வித் ஏஸ்கொயா. நான் மிஸ்டர் ஏஸ்கொயா. இத்தன நாள் கழிச்சு இந்த வீடியோ உங்க இப்ப திரும்பவும் கொண்டு வரதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு வீடியோஸ் போடுறதுக்கு. என்னோட பெர்சனல் இஷ்யூஸ் சில ப்ரா சில வேலைகள் இருந்தனால என்னால வீடியோஸ் கன்டின்யூ பண்ண முடியல. நெறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வராங்க. ஒருத்தர் 2 பேர்னாலும் யாரோ பார்த்துட்டு என்னால ஏதோ ஒரு நாலேட்ஜ் கிடைச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்க லவ்க்கு தேங்க்ஸ் உங்க யாருக்காவது நாலேட்ஜ் கிடைச்சிருந்ததுன்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வித்தவுட் எனி டிலே நான் வந்து ஆல்ரெடி சப்சிடரி புக்ஸ் சாப்டர் 1 வந்து நடத்தியிருந்தேன். அதாவது லெசன் 6 11த் அக்கவுண்டன்சில. ஸோ அதோட சம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 சம் பார்த்துருக்கேன். விச் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி கன்டென்ட் இன் தி டாபிக். ஸோ அதனால நான் அந்த 2 சம் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். மிச்சது ஏதாவது உங்களுக்கு தேவை எப்படி எடுக்கணும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லயோ இல்லை எக்ஸசைஸ்ல ஏதாவது ஒரு சம்ஸ் இருந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ப்ளீஸ் கமெண்ட் இன் தி வீடியோ. ஸோ ஐ வில் டீச் யூ தென் அண்ட் தேர். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம வந்து 6th அண்ட் 7th சம் எக்ஸசைசஸ்ல பார்க்க போறோம். அதில் வந்து இப்போ 6th சம் முதல்ல பார்த்துடலாம். அது வந்து மோஸ்ட்லி எல்லா அக்கௌண்ட்ஸும் கவர் பண்ண நினைக்கிறேன். ஆல்ரெடி 4 அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னேன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதாவது கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து சப்சிடரி புக்ஸ்ல போடுவோம். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ரூல் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வீடியோ பார்க்காதவங்க முன்னாடியே பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 1. இது வந்து பார்ட் 2 சம்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த சம்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் தி நெசசரி சப்சிடரி புக்ஸ் ஃபார் நாலந்தா புக் ஸ்டோர்ஸ். நாலந்தா புக் ஸ்டோர்ஸ்க்கு தேவையான சப்சிடரி புக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். முதல்ல ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் ஒமிட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. டிசம்பர் 1ல எதுவும் கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லை, 7ல இல்லை, 10ல இல்லை, 15ல இல்லை, 18ல இல்லை, 26ல இல்லை. ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கு. கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வில் ஸ்ட்ரைட் அவே கோ டு தி சம். இப்போ அடுத்து எதெல்லாம் பர்ச்சேஸ், எதெல்லாம் சேல்ஸ், எதெல்லாம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், எதெல்லாம் சேல்ஸ் ரிட்டர்ன் பிரிக்கணும். டிசம்பர் 1ல பாட் ஃப்ரம் மிஸ் உமாதேவி ஆன் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? சோல்ட் டு ஸ்ரீதேவி அண்ட் ஆன் கிரெடிட். ஸோ சேல்ஸ் புக்ல என்டர் பண்ணுங்க. பாட் ஃப்ரம் சுதா அண்ட் சுபா அண்ட் கோ அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து பர்ச்சேஸ் புக். ஆனா இங்க வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு. ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம்னு வைங்களேன். சிம்பிளா நம்ம ஒரு கடையில் வாங்குறோம் அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ 100 ருபீஸ் பொருளை 90 ருபீஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 10% ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ஏன் அப்படின்னா கஸ்டமர் வந்து நமக்கு கடைக்கு அடிக்கடி வரணும், இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தா வருவாங்க. ஒரு 10 ரூபா கம்மியா வருதுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் அதே கடையில வாங்க வருவாங்க. கஸ்டமருக்கும் சேல்ஸ்மேனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா பண்ணுவாங்க. இதே தான் ஒரு ஹோல்சேலருக்கோ இல்ல ரீட்டைலருக்கோ போகும்போது இப்போ வந்து ஒரு புக் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஹோல்சேல் புக் ஸ்டோர்ட்ட போய் நம்ம வாங்கும்போது நீங்க ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷனாவே இருந்தாலும் 15% வந்து நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது 15% வந்து நீ காசு கொடுக்க வேண்டாம். நீ எப்போ கொடுக்குறியோ அது எனக்கு வந்து இந்த புக்கான 85% காசு கொடுத்தா போதும் அப்படின்றது தான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து குட்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட். அதாவது கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து ஆல்ரெடி உடனே கேஷ் குடுத்துட்டாங்கன்னா, அது கேஷ் டிஸ்கவுண்ட். காசு குடுக்கல. இனிமே தான் குடுக்க போறாங்க. ஆனா 85% குடுத்தா போதும். அதுல 15% டிஸ்கவுண்ட் முன்னாடியே குடுத்துர்றேன் அப்படின்ற மாரி ஹோல்சேலர் குடுக்குறாரு. ஸோ இது ட்ரேட் டிஸ்கவுண்ட். இது வந்து எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்றத ஃபர்தரா சொல்றேன். December 15ல return to Miss Umadevi 10 copies of damaged account books which cash is not received. Cash is not received அப்படின்னா இது ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதோட மிஸ் உமாதேவிட்ட டிசம்பர் 1ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அதனால நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல போடணும். சப்போஸ் கேஷ் ரிசீவ் அப்படின்னு வந்ததுன்னா இதை நம்ம போடக்கூடாது. டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷனா மாறும். டிசம்பர் 18ல சோல்ட் டு குப்தா பிரதர்ஸ் ஆன் கிரெடிட் அப்படின்னு வரணும். ஸோ ஆக்சுவலி சேல்ஸ் புக் அண்ட் ரிட்டர்ன் 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக் புக்ஸ் டு சுபா அண்ட் கோ அப்படின்னு வரும்போது நம்ம வந்து சுபா அண்ட் கோட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் டு என்டர் திஸ் ஆன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன் இந்த சம்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன என்ட்ரி பண்ண போறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். இந்த மூணுக்கான சப்சிடரி புக்ஸை நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ நமக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஃபார்மட் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இப்படிதான் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபார்மட் நான் ஆல்ரெடி தியரியில சொல்லி கொடுத்தேன். டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட், டீடைல்ஸ், அமௌண்ட் எடுத்து போடுவோம்.
பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல. சேல்ஸுக்கு அதே தான். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல மட்டும் இங்க டெபிட் நோட் நம்பர்னு போடுவோம், இன்வாய்ஸ் நம்பர் பதிலா. இங்க கிரெடிட் நோட் நம்பர்னு போடுவோம். ரெண்டுத்துக்கும் ரிமார்க்ஸ் சொல்லுவோம். அதாவது ரிட்டர்ன் பண்றோம் இல்லையா? ஏன் ரிட்டர்ன் பண்றோம்? சின்னதா ஒரு கோட் வேர்ட் மாதிரி நம்ம எப்படி ஜேர்னல்ல சின்னதா ஒரு நோட்ஸ் போடுவோம், அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ரிமார்க்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. ஓகேங்களா? வாங்க முதல்ல கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் December 1, 2017 நம்ம வந்து முதல்ல டேட்ஸ்ல போட்டுடலாம். 2017 டிசம்பர் 1 யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? மிஸ் உமாதேவி. ஓகேங்களா? உமாதேவி கிட்ட என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 100 copies of business statistics book at rupees 80 each. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 100 copies of accountancy books at rupees 150 each. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 100 copies of business statistics books அப்படின்னு வரும்போது 100 into 80 வரும்போது 8000 and 100 copies of accountancy books 150 each வரும்போது 15,000 வருது. ஸோ இதை ரெண்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணோம்னா 23,000 rupees வருது இல்லையா? நெக்ஸ்ட் என்ட்ரி யாருதுன்னு பார்ப்போம். வேற என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? சுபா அண்ட் கோட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 40 காப்பீஸ் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு December 10. December 10 என்டர் பண்ணிக்கலாம். சுபா அண்ட் கோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 40 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அட் rupees 80 each. அப்படி வரும்போது 40 ஒன்று தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே போட்டுக்கலாம். 40 into 80. ஸோ 3,200. வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா? வேறு எதுவும் இல்லை. ஓகே. இப்போ இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் போட்டோம் இல்லையா? இங்கே தானே நமக்கு வந்து இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். 3,200 லெஸ் 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? இப்போ 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம என்டர் பண்ணலாமா? இப்போ 40 into 80 3,200 கண்டுபிடிச்சோம். 3,200ல 15% போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 480 rupees வரும். ஸோ இதை நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். 3,200 minus 480 வரும்போது நமக்கு என்ன ஆகுது? 2,720. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு இருக்கிறது 25,720. ஆன்சர் சால்வ் பண்ணிட்டோமா? முதல்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு சால்வ் பண்ணியாச்சு. ஸோ 25,720 நமக்கு வந்தாச்சு. இதை நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம் இல்லையா? பிராக்கெட்ல டெபிட்னு போடணும். ஏன்னா இது டெபிட் டிரான்சாக்ஷன். ஸோ டெபிட்ல தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். சேல்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 2017 December 7. ஸோ யார்கிட்ட? ஸ்ரீதேவி அண்ட் கோ அப்படின்றவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? சரி, என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 240 copies of business stats books at rupees 90 each இல்லையா? நெக்ஸ்ட் 250 copies of accountancy book at rupees 170 each. ஓகேங்களா? 150 வாங்கியிருக்காங்க, 170 சேல் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எவ்வளோ சேல் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். 90 into 240 அப்படின்னு வரும்போது 21,600 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 250 copies into 170 each அப்படின்னு வரும்போது 42,500. இப்போ எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணலாம். 64,100 rupees வந்து சேல்ஸ். ஓகேங்களா? வேற ஏதாவது நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோமா? இங்க ஒன் பண்ணிருக்கோம் இல்லையா? December 18ல
18. ஓகேங்களா? கிளியரா போடுங்க. டேட்லாம் மென்ஷன் பண்ணும்போது ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. என்ட்ரிஸ் போடும்போதோ அங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போதோ அதுல இருந்து ஆட் பண்ணும்போதோ ப்ராப்பரா பண்ணுங்க. அக்கௌண்டன்சிக்கு உங்களுக்கு கால்குலேட்டர் கிடையாது. ஸோ அதனால கால்குலேஷன்ஸ்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க. அப்படி இருந்தா நீங்க ஈஸியா வந்து சம்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கமிங் பேக் டு தி சம் ஹியர் 200 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ் இல்லையா? at rupees 95 each அப்படின்னு வரும்போது வேற எதுவும் இல்லை, தனியாக என்ட்ரிஸ் இல்லை, ட்ரேட் டிஸ்கவுண்ட்ஸ் இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுடலாம். ஸோ 95 into 200 அப்படின்னு வரும்போது 19,000. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து 83,100. ஓகேங்களா? சேல்ஸ் அக்கௌண்ட்டோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83,100. ஸோ நம்ம இதை கிரெடிட்னு போடுவோம். ஏன்னா சேல்ஸ் வந்து கிரெடிட் இன் நேச்சர் இல்லையா? அதனால கிரெடிட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். என்னென்னலாம் நமக்கு வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்னே ஒன்று தான். சாரி 2 இருக்கு. உமாதேவின்னு வரப்போ 10 காப்பீஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி புக்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம், சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உமாதேவி கிட்ட 150 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ இதில் 10 காப்பீஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ எப்போ பண்ணுறோம் இதை? 2017 டிசம்பர் 15ல. ஓகேங்களா? 2017 டிசம்பர் 15 இல்லையா? ஓகே. ஸோ மிஸ் உமாதேவி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10 காப்பீஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் புக் அட் rupees 150 each பர்ச்சேஸ் பண்ண ரேட்டுக்கே தான் நம்ம வந்து தீர்மானிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே இங்கே போட்டுடலாம். எவ்வளோ? 10 காப்பீஸ் இன்ட்டு 150 வரும்போது 1500. ஓகேங்களா? அடுத்து வேற ஏதாவது ரேட் டிஸ்கவுண்ட் இருக்கா? இல்லை. ஸோ அடுத்து சுபா அண்ட் கோ கிட்ட இருந்து நம்ம 6 காப்பி ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். சுபா அண்ட் கோக்கு ஒரு 15% டிஸ்கவுண்ட் இருக்கு. முக்கியமான பாயிண்ட் இங்கே தான். பர்ச்சேஸ்ல போடும்போது நீங்க 15% ரேட் டிஸ்கவுண்ட் போட்டீங்க. அப்போ ரிட்டர்ன் பண்றீங்க இல்லையா? இப்போ ஒரு புக்குக்கும் ஒரு 15% டிஸ்கவுண்ட் இல்லையா? இப்போ 8 ருபீஸ் ஈச். 40 புக்குன்னா 40 புக்குமே 15% ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க 6 காப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அந்த 15% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். முழு முழு காசு நீங்க கொடுக்க மாட்டீங்க இல்லையா? வந்து நான் 15% தான் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். அந்த 15% டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன அமௌண்ட் வந்துச்சோ அந்த 85% அமௌண்ட் தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்க. ரிட்டர்ன் பண்றதுனால அந்த 100% வந்து கொடுக்க முடியாது. அதான் லாஜிக். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் புக்ஸ்க்கான 15% டிஸ்கவுண்ட் பண்ணி 85% அமௌண்ட் தான் நம்ம கொடுக்க போறோம். 6 காப்பீஸோட 85% அமௌண்ட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது சில டைம் கேர்லெஸ்ஸா மிஸ்டேக் பண்ணிட வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு நமக்கு வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்க்கோ இல்லை சேல்ஸ்க்கோ போடுறீங்கன்னா அதையே கண்டிப்பா பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கும் சேல்ஸ் ரிட்டர்னுக்கும் ரிட்டர்ன் பண்றதுக்கும் போடணும். ஓகேவா? தட் இஸ் த ரூல் ஃபார் த சம். ஸோ கமிங் பேக் ஹியர் எக்கனாமிக் புக்ஸ் இல்லையா? 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக் புக்ஸ் அட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 80 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ 80 ருபீஸ் ஈச். அதுக்கான அமௌண்ட்டை போட்டுடலாம் இங்க. எவ்வளோ? 80 இன்டூ 6ன்னு வரும்போது 480. அண்ட் இதில் வந்து நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ பர்சன்ட்? 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறீங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? போடாமல் இருக்காதீங்க. அப்போ தான் சம் போகிறவங்களுக்கும் தெரியும். இப்போ 480ல 15%ன்னு வரும்போது 72 ருபீஸ். ஸோ ஓகே 1500 இங்கே போட்டுட்டேன்னா இங்கே மாற்றிடலாம். 150 இன்டூ 10 1500. இதில் 480 மைனஸ் 72 அப்படின்னு வரும்போது 408. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டோட டோட்டல் பேலன்ஸ் இஸ் 1908. ஓகேங்களா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இது கிரெடிட் இன் நேச்சர். பர்ச்சேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட். ஓகே, ஆல்ரெடி ஜேர்னல் ட்ரையல் பேலன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பர்ச்சேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட். சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட். ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான், சம்ஸ் போட்டாச்சு. ஆன்சர்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், இதுதானான்ட்டு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 25,720, சேல்ஸ் அக்கௌண்ட் 83,100 அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கோஸ் அஸ் 1908. ஸோ இப்போ நம்ம மூணுத்தையும் செக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கு இல்லையா? போல்டில் போட்டிருக்கேன் எல்லாமே.
செக் பண்ணிக்கோங்க. ஆல் கரெக்ட். ஓகே. ஸோ வி கம்ப்ளீட்டட் திஸ் சம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்னொரு சம் பார்த்துடலாம். அது 7th சம். கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அது என்னன்னு ஃபர்தரா செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அங்க சம்குள்ள போலாம். ஸோ இதுதான் 7th சம். நான் உங்களுக்கு சம்ஸ் கீழ போட்டுறேன். நான் என்னோட இது பார்க்கறதுக்காக வச்சுக்கிறேன். Prepare necessary subsidiary books in the books of Niranjan and also such an account and Mukil account from the following transactions for the month of February 2017. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு ஸ்ட்ரைட் எனக்கு இந்த குட்ஸ் தான் வாங்கியிருக்கும் எதுவுமே போகுது. ஸோ ஸ்ட்ரைட்டாவே பேரை போடுறோம், அந்த அமௌண்ட்டை போடுறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 2017 February 1ல பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் முக்கில் ட்ரேடர்ஸ். ஸோ இது வந்து பர்ச்சேஸ். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எதா இருக்கா செக் பண்ணுங்க. இதா இருக்கா? கேஷ் இஸ் நாட் பெய்ட், கேஷ் இஸ் நாட் இதா இருக்கு. அப்புறம் எல்லாமே கிரெடிட்ல தான் இருக்கு. ஸோ வில் டேக் திஸ் ஆஸ் டோட்டலி இன் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ஒமிட் எனி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லையா? ஸோ வாங்க அடுத்து போயிடலாம். முதல் என்ட்ரி பர்ச்சேஸ் குட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் சோல்ட் டு சச்சின் ட்ரேடர்ஸ். ஸோ சேல்ஸ். சோல்ட் டு மணி ட்ரேடர்ஸ் சேல்ஸ். சச்சின் ட்ரேடர்ஸ் ரிட்டர்ன் குட்ஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்ட். இது சச்சின் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம் சச்சின் ட்ரேடர்ஸ் நீங்க 4ல சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. கேஷ் நாம இன்னும் பே பண்ணல. நமக்கு தானே காசு வந்துருக்கும். ஸோ நம்ம குட்ஸ் ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா யார் காசு கொடுக்கணும்? நம்ம காசு கொடுக்கணும். ஸோ நம்ம கேஷ் இன்னும் பே பண்ணல. ஸோ அது சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்கு. ரிட்டர்ன் குட் டு முக்கில் ட்ரேடர்ஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ் வரப்போ முக்கில் ட்ரேடர்ஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம குட்ஸை ரிட்டர்ன் குட்ஸ் டு முக்கில் ட்ரேடர்ஸ் அப்படின்னு வரப்போ நம்ம குட்ஸ் முக்கில் ட்ரேடர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? ஸோ அதுல கேஷ் வந்து நமக்கு ரிசீவ் ஆகல. அந்த சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து அந்த முக்கில் ட்ரேடர்ஸ்க்கு நமக்கு இன்னும் தரல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் டிரான்சாக்ஷன். அகைன் சோல்டு குட்ஸ் டு மணி அண்ட் ஸோ சேல்ஸ் போட்டுடலாம். திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க முக்கில் ட்ரேடர்ஸ்ல இருந்து. ஸோ அதை வந்து பர்ச்சேஸ்ல என்டர் பண்ணணும். அவ்வளவுதான். இதுல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு புதுசா அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் வந்து இருக்கு. ஸோ நம்ம 4 புக்ஸ் வந்து போட போறோம் சப்சிடரி புக். எக்ஸ்ட்ராவா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் சச்சின் அக்கௌண்ட் அண்ட் முக்கில் அக்கௌண்ட். அதாவது சச்சின் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டும் முக்கில் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணணும். மணிஷில சச்சின் அண்ட் முக்கில் மட்டும் கிரியேட் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா சச்சின் அக்கௌண்ட்டுக்கும் முக்கில் அக்கௌண்ட்டுக்கும் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அவங்க கீழே எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணிருக்கோம், திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், சேல்ஸ் பண்ணிருக்கோம், திரும்ப சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பண்றப்ப எவ்வளவு நம்ம கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் அந்த ப்ராப்ளம். ஸோ இதுக்கான சம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ் 7 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் நிரஞ்சன் அப்படின்னு போட்டுருவோம். ஓ இந்த சம்கே நான் போடலன்னு நினைக்கிறேன். நாலந்தா புக்ஸ் இல்லையா? சென்டா அது நான் போடலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஹிந்தி புக்ஸ் ஆஃப் இனிமே இதை போடணும். இது வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும். சரிங்களா? நாலந்தா புக் கோர்ஸ். ஏன் சம் முடிச்சாலும் போறேன்னா இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் எக்ஸல்ல போறதுனால நான் கவனிக்கல. பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஆன் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 7ல இந்த புக்ஸ் ஆஃப் நிரஞ்சன் போட்டுக்கிறோம். நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ 2017ல என்ன பண்ணியிருக்கோம்? February 1 2017 Feb 1 யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? முக்கில் ட்ரேடர்ஸ். ஸோ முக்கில் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்னு போடுறோம். ஸ்ட்ரெயிட்டாவே அமௌண்ட் போட்டுடலாம் இல்லையா? இதுல வந்து எந்த ஒரு தனிப்பட்ட குட்ஸ் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் கொடுக்கல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே போட்டுடலாம். 12,480 இல்லையா? 12,480 போட்டுக்கலாம். அண்ட் வேற என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? இங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா? வேற எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. அவ்வளவுதான். 2 வாட்டி முக்கில் ட்ரேடர்ஸ் இருக்கு. ஸோ Feb 14 சேம் முக்கில் ட்ரேடர்ஸ் அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 15,200 பண்ணியிருக்கோமா? வேற ஏதாவது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமா? இல்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே போட்டுடலாம். இங்க வந்துருச்சா? 27,680 போட்டோமா? 27,680. ஸோ இதுதான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டெபிட் கண்டிப்பா போடணும். மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஆன்சர்ஸ்லயே கொடுத்துருக்காங்க டெபிட் ஆர் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு சேல்ஸ் 2017 ஃபெப்ல என்ன 4ஆ? Feb 4. ஓகே. சச்சின் ட்ரேடர்ஸ். சச்சின் ட்ரேடர்ஸ்ட 15,000 சேல் பண்ணிருக்கோம் இல்லையா? மணி ட்ரேடர்ஸ்ட Feb 6ல 12,100
ரைட். நெக்ஸ்ட் வேற ஏதாவது சேல்ஸ் பண்ணிருக்கோமா? மணி சன் போட்டா திரும்ப சேல்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு பண்ணிருக்கோம்? அது வந்து எவ்வளவு என்னைக்கு பண்ணிருக்கோம்? Feb 10 இல்லையா? Feb 10ல மணிஷ் ட்ரேடர்ஸ் 13,300. ஓகே, 40,400 வந்துருச்சா? ஆன்சர் கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான் சேல்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் நேச்சர், ஸோ கிரெடிட்ல போட்டுருவோம் இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்த்துடலாம். 2017 Feb. இன்னைக்கு இப்போ இது பண்ணியிருக்காங்க 7 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? Feb 7 யார்கிட்ட நம்ம வந்து சாரி முக்கில் ட்ரேடர்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து Feb 9. ஸோ முக்கில் ட்ரேடர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் குட்ஸ் இல்லையா? 1500 ருபீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ வில் டேக் திஸ் 1500. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ஃபார் purchase return account. ஸோ கிரெடிட் நேச்சர். ஓகேவா? Feb 7ல 2017 Feb 7ல சச்சின் ட்ரேடர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 1200 பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். டெபிட் நேச்சர். ஓகேவா? ஸோ முடிஞ்சு. ஸோ தீஸ் ஆர் தி சப்சிடரி புக்ஸ். இப்போ நாம லெஜர் கிரியேட் பண்ண போறோம். லெஜர் கிரியேட் பண்ணும்போது ஜேர்னல் போட்டு பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல நீங்க வந்து எனக்கு தெரியும் நான் ஸ்ட்ரைட்டாவே போட்டுருவேன் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம். பட் எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து லெஜர் போட வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு, சப்போஸ் தப்பாயிடும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஜேர்னல் போட்டு பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா லெஜர் பேலன்ஸ் மாறிடுச்சுன்னா தப்பாயிடும். இது டேலி பண்ற இஷ்யூஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்க பேலன்ஸ் தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு வந்து தப்பாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. எதை வந்து டெபிட்ல போடுறது, எதை வந்து கிரெடிட்ல போடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கு அப்படின்னா ப்ளீஸ் 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 ஜேர்னல் என்ட்ரி போட்டுருங்க. ஓகேவா? டோன்ட் ஹெசிடேட் டு ஜேர்னல் என்ட்ரி. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து சென்டர் ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போ நாம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுடலாம். எப்படி நம்ம எதுக்கு போடுவோமோ அப்படியே போடலாம், ஃபுல்லாகவே போடலாம். அப்போ நீங்கள் எது எங்கே என்டர் பண்ணலாம்னு ஐடியா. ஸோ Feb 1 2017ல Feb 1 என்ன பண்ணிருக்கீங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் லெட்ஜர் தெரியல அப்படின்னா அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் எண்டில் போடணும் அண்ட் டு முக்கில் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? 12,480. ஸோ அது வந்து மேலேயும் இங்கேயும் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் Feb 4ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேல் பண்ணியிருக்கோமா? ஸோ சச்சின் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல் பண்றோம், சச்சின் ட்ரேடர்ஸ் வந்து மேலே வந்துடும் இல்லையா? சச்சின் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டு சப்போஸ் இங்க வந்து கேஷ் சேல்ஸா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கேஷ் டு சேல்ஸ் வரும். பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா பர்ச்சேஸ் டு கேஷ் வரும். இங்க வந்து அந்த கிரெடிட்டாஸ் அண்ட் டெபிட்டாஸ் வரனால நம்ம பேரையே போட்டுரும். ஓகேவா? ஸோ சேல் பண்ணியிருக்கோம் 15,000க்கு கிரெடிட்ல பண்ணியிருக்கோம். ஸோ வில் என்டர் திஸ். நரேஷன்லாம் ஜேர்னலா இருக்கும்போது சம் போடும்போது போடலாம், உங்களுக்கு தேவைப்படல. ஜஸ்ட் நீங்க ரஃபா போறதுக்கு தான் போடுறேன். நீங்க இது போட்டாலும் நோ வரிஸ், போடலாம், நல்லதுதான். நீங்க பழக்கம் இருக்கு, நான் ஸ்ட்ரைட்டா லெஜரே போட்டுருவோம்னா பிரச்சனை இல்லை. பட் சப்போஸ் இதை நான் எப்படி போடுறது அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இந்த சேனல்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால சொல்லிடுறேன். மோஸ்ட்லி நீங்க லெஜர் ஸ்ட்ரைட்டாவே போட்டீங்கன்னா நிறைய டைம் சேவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ லெஜர்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து நீங்கள் ப்ராப்பராக லெஜர் தெரிஞ்சுட்டா ஈஸி, டக்கு நம்ம போட்டுடலாம். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். அதனால ஜேர்னல் முடிஞ்ச வரைக்கும் ஃபெமிலியரைஸ் ஆகிக்கோங்க. இந்த என்ட்ரியை பார்த்தா இதுதான் வரும், ஜேர்னலில் இந்த என்ட்ரி வரும், ஜேர்னலில் இது வந்துச்சுன்னா அப்போ லெஜரில் இதுதான் வரணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் மைண்டில் இருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து சச்சின் ட்ரேடர்ஸ் ரிட்டர்ன் குட்ஸ் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்ட். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லையா? சேல்ஸ் வந்து கீழே வந்துதா, அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து மேலே வரும். ஓகேவா? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் டெட்டார் டு யாருக்கு? சச்சின் ட்ரேடர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா? ஸோ சச்சின் ட்ரேடர்ஸ் அக்கவுண்ட். ஓகே. எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? 1200. ஸோ வில் மேக் திஸ் ஹியர் இட்செல்ஃப். ஓகேவா? இங்க அடுத்து ஸ்டெப் 9ல என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு இல்லையா? இங்க முகில் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நாம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் மேல வந்துதான், இப்போ முகில் ட்ரேடர்ஸ் மேல வந்துருவாப்ல. யாருக்கு குட்ஸ் போயிருக்கு? திரும்ப அவருக்கு போயிருக்கா? ஸோ அதனால அவர் பேரை மேல போட்டுருவோம். நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். ஓகேவா? ஸோ இதுல 1500 இல்லையா? நெக்ஸ்ட் என்ட்ரி ஸ்டெப் 10. மணிஷ் அண்ட் கோ. மணிஷ் அண்ட் கோ, இது மணிஷ் ட்ரேடர்ஸ் இல்லை. ஸோ நம்ம கொடுத்துக்கலாம். மணிஷ் அண்ட் கோ அக்கவுண்ட் டு சேல்ஸ். ஏன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? 13,300. இங்கேயும் 13,300. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் ஃப்ரம் முகில் ட்ரேடர்ஸ். ஸோ பர்ச்சேஸ் முகில் ட்ரேடர்ஸ் அக்கவுண்ட். ஓகேவா? எவ்வளோ இருக்கு? 15,200. அவ்வளோதான். ஸோ ஜேர்னல்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் முகில் ட்ரேடர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முகில் ட்ரேடர்ஸ் என்னெல்லாம் இருக்கு? முதல்ல கிளிக் பண்ணிக்கலாம். முதல்ல கலர் செலக்ட் பண்ணிக்கலாமா? இந்த இதெல்லாம் வந்து எல்லோவில் இருக்கிறதெல்லாம் முகில் ட்ரேடர்ஸ். ஓகேவா? 3 முகில் ட்ரேடர்ஸ் என்ட்ரி இருக்கு இல்லையா? அந்த 3 முகில் ட்ரேடர்ஸ் நான் ஒயிட் எல்லோ கலரில் பார்த்து கொடுத்துட்றேன். எல்லோ கலர் நான் கலர் பண்ணிடுறேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அண்ட் சச்சின் ட்ரேடர்ஸை ப்ளூ கலரில் கொடுத்துருவேன். ஸோ முக்கியில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்கிக்கலாம், சச்சின் ட்ரேடர்ஸை மும்பை இந்தியன்ஸ் ஆக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி 2 என்ட்ரிஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் அதாவது சச்சின் ட்ரேடர்ஸில் இருக்குது. அண்ட் பர்ச்சேஸ் இது முகில் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான கலரான எல்லோ கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன, நமக்கு வந்து முகில் ட்ரேடர்ஸ் வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்கு இல்லையா? ஸோ முகில் ட்ரேடர்ஸ் கீழே இருக்கு, அப்போ பர்ச்சேஸ் ரைட் சைடில் வரும். ஓகேவா? அதாவது கிரெடிட் சைடில் வரும். ஓகேவா? ஸ்டெப் 1 பை பர்ச்சேஸ்னு போடுவோம். இதே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்தால் முகில் ட்ரேடர்ஸ் டெபிட் சைடில் வருவார். ஓகேவா? இப்போ அதை மறந்து வரக்கூடாது, சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இல்லையா? அதனால எது ஒரு பக்கம் கிரெடிட்னா ஒரு பக்கம் அது கண்டிப்பாக டெபிட்டாக தான் இருக்கும். 12,480. இங்கே வேண்டாம், இங்கே லாஸ்ட்லேயே போட்டுக்கலாம். 12,480. ஓகேவா? வேற ஏதாவது பர்ச்சேஸ் நடந்திருக்கா? நடந்திருக்கு. ஸ்டெப் 14ல இல்லையா? ஸ்டெப் 14ல பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ நடந்திருக்கு? 15,200 நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதை போட்டுக்கலாம். வேற ஏதாவது ரிட்டர்ன் நடந்திருக்கா? ரிட்டர்ன் நடத்தா இங்கே போடணும். ஏன்னா முகில் ட்ரேடர்ஸ் மேலே இருப்பார் இல்லையா? அதனால நம்ம முகில் ட்ரேடர்ஸை இப்போ இந்த செட்ல போடணும். எப்போ நடந்திருக்கு அந்த ரிட்டர்ன்? ஸ்டெப் 9 நடந்திருக்கா? ஸோ டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன், டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 1,500. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். இப்போ நாம இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா
1500 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 27,680 வருது இல்லையா? இப்போ நாம இதை டேலி பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம் லாஸ்ட் அப்படின்னா டேட் வந்து 27,680ல இந்த பேலன்ஸ் போச்சு அப்படின்னா நம்ம 26,180 கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ டேலி ஆயிடுச்சா? நாம இப்போ அதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம், அதாவது ப்ராட் டவுன் பண்ண போறோம் இல்லையா? இப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டுட்டு நாம இந்த 26,180 என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சச்சின் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ சச்சின் ட்ரேடர்ஸ்ல நம்பர் 1 2017. ஸோ 2 என்ட்ரி தான் இருக்கு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே போட்டுடலாம். Feb 4ல என்ன ஆயிருக்கு? சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ சச்சின் ட்ரேடர்ஸ்னா அப்போ 2 சேல்ஸ் இங்கே வரும். இதுவே சேல்ஸ் அக்கௌண்டா இருந்தா சச்சின் ட்ரேடர்ஸ் வந்து பைல போயிடுவாரு. ஏன்னா சேல்ஸ் கீழே இருக்காரு, சரி சேல்ஸ் கீழே இருக்காரு, சச்சின் ட்ரேடர்ஸ் மேல இருக்காரு இல்லையா? ஸோ அப்போ சச்சின் ட்ரேடர்ஸ் அப்படியே ரைட் சைட் வரும். சப்போஸ் சச்சின் ட்ரேடர்ஸ் கீழே இருக்காரு அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட்ல கீழே வந்துருவாப்ல. இப்போ சச்சின் ட்ரேடர்ஸ் மேல இருக்காரு, சச்சின் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் வரும்போது ஸோ சேல்ஸ் வந்து இப்போ டெபிட் சைடு வந்துடும். ஓகேவா? சேல்ஸ் அக்கௌண்ட் 15,000 இல்லையா? 15,000 அதை போட்டுக்கலாம். 2017 in which Feb 7ல சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இங்க சேல்ஸ் ரிட்டர்ன் மேல இருக்கு, சச்சின் ட்ரேடர்ஸ் கீழே இருக்காப்ல. சச்சின் ட்ரேடர்ஸ் கீழே இருந்தாங்கன்னா அதோட மேல இருக்கிற என்ட்ரிஸ் வந்து ரைட் சைடுல போயிடும். சோ பை சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? 1,200 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது சச்சின் ட்ரேடர்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வி ஹேவ் டு டேலி திஸ். இப்போ நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா 15,000 இங்க இருக்கு, ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 1,200 தான் இருக்கு. நாம என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு டேலி திஸ் டிரான்சாக்ஷன் இல்லையா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வி ஹேவ் டு கேரி டவுன் த பேலன்ஸ். ஸோ 28ல சேல்ஸ்க்கு எவ்வளவு பேலன்ஸ் வந்து கேரி டவுன் பண்ண போறோம் அப்படின்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் வரும்போது எவ்வளவு வந்திருக்கு? 15,000ல மைனஸ் 1,200 பண்ணோம் அப்படின்னா 13,800. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பேலன்ஸ். நாம இதை என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் மந்த்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ we have to carry brought down this balance here in March 1. So to balance brought down அப்படின்னு வரும்போது 13,800. இதுல நோட் பண்ணீங்கன்னா முக்கில் ட்ரேடர்ஸ்ல வந்து கிரெடிட் சைட்ல பேலன்ஸ் இருக்கும், சச்சின் ட்ரேடர்ஸ்க்கு டெபிட் சைட்ல பேலன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா முக்கில் ட்ரேடர்ஸ்க்கு நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா? சோ நம்ம கடனா குஜம் வாங்கியிருக்கோம். அப்போ யாரு? கிரெடிட் கடன்காரன், சன்ட்ரி கிரெடிட். ஓகேவா? அதனால அதோட பேலன்ஸ் எப்பயுமே நம்ம கடன் இன்னும் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். ஏன் சச்சின் ட்ரேடர்ஸ் வந்து டெபிட் சைட்ல பேலன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு அப்படின்னா சச்சின் நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்காரு, குச்சு நம்ம கிட்ட கடன் வாங்கியாரு. யார் காசு தரணும்? அவர் தான் காசு தரணும். யார் லைபிள்? இப்போ அவர் தான் லைபிள். நமக்கு அவருக்கு ஒரு அசெட், அவர்கிட்ட நமக்கு காசு வரும். ஓகேவா? அவர் வந்து இப்போ 13,800 வேல்யூ இந்த மாசத்துக்கு இல்லையா? So he is coming in debit balance. Mukil Traders is going as credit balance. Mukil Traders is a sundry creditor and Sachin Traders is a sundry debitor for our Niranjan book. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அவ்வளவுதான். இதுதான் வந்து சப்சிடரி புக்கோட ஹோல் கான்செப்ட். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுதான் ஓரளவுக்கு முக்கியமான சம்ஸ். மோஸ்ட்லி ஒரு சில நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த சம் வந்திருக்கிறத நான் நோட் பண்ணேன். ஸோ ஐ வுட் பி வில்லிங் டு டேக் தி சம் இன் ஆர்டர் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது சம்ஸ் இந்த சாப்டர்ல இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லையோ இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டவுட் தேவை, ஏன் இதை நம்ம இங்க போடுறோம் அப்படின்றது ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் இன் தி கமெண்ட் பாக்ஸ் ஃபார் திஸ் வீடியோ and definitely reply as soon as possible with a clear explanation or by a short video or ஒரு தனியா வீடியோ கூட கண்டிப்பா பண்றதுக்கு நான் ஹெசிடேட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் டவுட்ஸ் அண்ட் ஹோப் உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே வருது. 11th முடிச்சுட்டு கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்டுக்கும் தேவையான வீடியோஸ் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். பிஸ்னஸ் மேக்ஸ் எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ட்ரை டு கவர் ஓவரால் சப்ஜெக்ட் அரௌண்ட் தி ஹையர் செகண்டரி பார்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எப்பயும் சொல்ற மாதிரி தான், ஸ்டடி ஃபார் நாலேஜ் நாட் ஃபார் மார்க்ஸ். நல்லா படிங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேற யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ குட் டே.